நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு தருதலை தான். ஃப்ரான்ஸுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப பயங்கரமாக தோணும். நான் ஃப்ரான்ஸ் போகிறது சொல்லும்போது ஏன் நம்ம வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக பாய் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் பேக் இன் இண்டியா ஐம் ஒன் ஆஃப் த சோம்பேறி கிட் who never do any work at home. ஜாலியாக இருப்பேன், ஜாலியாக சாப்பிடுவேன், போவேன், வருவேன், ஊர் சுற்றுவேன், நல்லா பண்ணுவேன். ஆனால் வீட்டு வேலைன்னு வரும்போது மட்டும் அதுக்கு 1000 ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆவேன். வீட்டு வேலை கூட பரவாயில்ல, என் சொந்த ரூமையே நான் க்ளீன் பண்ண மாட்டேன். பை காட் கிரேஸ் கடவுள் எனக்கு ஒரு தங்கச்சி கொடுத்தாரு. அவளுக்கு கொடுக்கும்போதே ஓசிடின்ற ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ என் தங்கச்சி தான் என்னுடைய ரூம்மேட். என் ரூம்மேட்டுன்றனால ஒரே காரணத்துக்காக நான் பண்ணுற எல்லாத்தையும் ரொம்ப பொறுத்துப்பா. ஆனால் கோவம் வந்து திக் போட்டு WWE இதை அடிச்சு தம்சம் பண்ணிடுவா. அண்ட் செம்ம அடி, என்ன அடி வாங்கினாலும் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ அடிச்சுட்டு நீயே அப்புறம் பண்ணிடுவேன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். பட் பை காட் கிரேஸ் நான் இங்கே அவள் எவ்வளோ நாள் புலம்பிருப்பா தெரில. ஃப்ரான்ஸுக்கு வந்த பிறகு பெட்டில் ஒரு லேயர் பெட்ஷீட் போடாதன்னா இங்கே 2 லேயர் பெட்ஷீட்டு போடுறேன். குவில்ட்டா நான் பெட்ஷீட்டே போத்திட்டு தூங்க மாட்டேன். பட் இங்கே வந்த பிறகு இந்த குளிருக்கு பெட்ஷீட் குவில்ட் போட்டே ஆகணும். அந்த குவில்ட்டுக்கு மேலே ஒரு கவர் போடணும்ப்பா, அது ஒரு பிக் டாஸ்க். 30 மினிட்ஸ் எடுக்கும் எனக்கு. என் ஹைட்டுக்கும் அதுக்கும் என்னால் முடியவே முடியாது. அந்த பெட்டை க்ளீன் பண்ணிட்டு பெட்டு மேலே உட்கார்ற சுகம் இருக்கே, மை காட் ஒன்லி நோ. அண்ட் எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரான்ஸில் டாக்ஸ் வளர்க்க முடியாது ஆஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ ஐ பாட் ஒன் ஆஸ்